நாங்கள்லாம் பயப்படுற கூட்டம் இல்லைங்க. இப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட நீங்கள் ஹெல்மெட்டை போடு, சீட் பெல்ட்டை போடு இப்படின்லாம் சொன்னால் இப்படி நிறைய பேரோட மனநிலை நாட்டில் இப்படி தான். சாவை கண்டு பயமே இல்லை. ஏன்னா நிறைய பேரோட ஒரு விளையாட்டான ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு சாவை எங்களை கண்டு பயந்து ஓடிடும் அப்படின்வாங்க. எல்லாம் பேச்சுக்கு நல்லா தான் இருக்குது, விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது, வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. விளையாட்டோட சரி, மீம்க்கு எல்லாம் பொருந்தும். நிறைய மீம் பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்வாங்க. இப்படி பல காரியங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஹெல்மெட்டோ சீட் பெல்ட்டோ இல்லை, உங்களுடைய ஆத்மாவை குறித்ததான ஒரு வீடியோ. சரி, எனக்கு ஹெல்மெட்டும் பிடிக்காதுங்க, எனக்கு சீட் பெல்ட்டு இந்த மாதிரி சேஃப்டி அட்வைஸ்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு என் வாழ்க்கை எனக்கு மனம் போல் போகணும். சரி, இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு வேளை உங்களை ஒரு நாள் மரணம் சந்தித்தால் நீங்கள் எங்கே போவீங்க? உன்னுடைய ஆத்மா எங்கே இருக்கும்? நம்முடைய மரணத்துக்கு அப்புறமாக ஆத்மா போகக்கூடிய ரெண்டு இடம்தான். அநேக மார்க்கங்கள் மதங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறது. ஒன்றில் சொர்க்கலோகம், இல்லாவிட்டால் நரகம். இது ரெண்டு இடம்தான். இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு இடம் கிடையாது. அதை குறித்து இந்த வீடியோவில் கொஞ்சம் வசனங்களை பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பைபிள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. அதில் 9வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மரிப்பதை குறிச்செல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லைங்க. சாவுனா எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, நாங்கள் எதுக்கும் பயப்படுகிற ஆளே இல்லை அப்படின்லாம் எல்லாம் நல்லா பேசலாம். நியாய தீர்ப்பு என்கிற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கடவுளுக்கு முன்னாடி நாம் எல்லாம் போய் நிற்கணும். எல்லாருமே நிற்கணும். கடவுளுக்கு முன்னாடி போய் இந்த வாழ்க்கைக்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த பூமியில் நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை அறிந்தீர்களா? நீங்கள் கடவுளுடைய வழிகள் நடந்தீங்களா? இதெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதை நம்ம பைபிளில் தெளிவாக வாசிக்கிறோம். அந்த நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு நம்ம தனியாக போய் நிற்கணும். யாரும் நம்ம கூட சப்போர்ட் வரமாட்டாங்க. நம்ம இன்றைக்கி நினைக்கலாம், சில நடிகர்கள் வந்து நிற்பாங்களா, அரசியல் தலைவர் வந்து, கடவுளே இது எங்கள் கட்சி தொண்டன், அவனை நீங்கள் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம ஆட்கள் அப்படின்லாம் நம்ம கடவுள்கிட்ட போய் ஏதாவது பேச முடியுமா? அந்த நாளில் அப்படியே நடுங்கி நிற்கணும். இப்போல்லாம் பசங்க ஹேர் கட்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்க. எல்லாம் அப்படியே நல்லா மேலே முள் மாதிரி அப்படி நிற்க வச்சுருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு கடவுளின் சன்னதியில் நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு எல்லாருமே மீண்டும் உயிர் தெழுந்து வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பஸ்பமாக ஆனாலும் சரி, சாம்பலாக ஆகி தண்ணியை உங்களை கரைச்சி விட்டாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, உங்களுக்கு மீண்டும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். நல்ல ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சரீரத்தில் வந்து ஒரு ஆத்மா வைக்கப்படவில்லை. உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய சரீரம் அல்ல, உங்கள் ஆத்மா. மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அது தேவனுடைய தீர்மானம், அது தேவனுடைய சாயல். இப்படி படைக்கப்பட்ட மனிதன் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஜட்ஜ்மெண்ட் டே. அதுலேயும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் நடுங்கி திகைத்து நிற்போம். அப்போ இந்த சரீரம் மீண்டும் கொடுக்கப்படும். அப்போ உண்மையிலே சொல்கிறேன், இந்த பசங்க வெட்டியிருக்கிற அந்த கட்டிங் மாதிரி தான் முடியல நிற்கும், நேராக நிற்கும், நடுக்கத்தில் நிற்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய தீர்ப்பு என்னன்னு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் வர வேண்டிய தீர்ப்பு இதுதான், சாதகம் எதுவும் வரப்போகிறது இல்லை, அப்பீல் கிடையாது, உச்ச நீதிமன்றம்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்பாக நிற்கும்போது கை காலெல்லாம் விரைக்கும். நீ இங்கே விளையாடுறது, எனக்கு சாவுனா பயம் இல்லை, நமக்கெல்லாம் எதை குறிச்சும் கவலை கிடையாது, என் வாழ்க்கை எனக்கு உரியது, இப்படின்லாம் நல்லா டயலாக் பேசலாம். மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஷோ காட்டலாம், ரொம்ப தைரியசாலி மாதிரி அப்படி காட்டலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அப்பாயிண்டட். மனுஷனுக்கு அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கார் கடவுள். சரி, இப்போ இந்த பூமியில் நாம் தீர்மானிக்க வேண்டியது ஒரு காரியம் உண்டு. நீ என்ன நீங்கள் என்ன தான் விளையாண்டாலும் சரி, நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, சாமர்த்தியமாக நீங்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு உலகத்தில் எல்லாம் தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் அறிவு பெருகி இருக்குது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கை விரலில் இருக்குது. சோஷியல் மீடியா மூலமாக என்ன அறிவு பெருகிருந்தாலும் சரி,
உங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னா உங்கள் நிலைமை பரிதாபம். சரி, இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வீராப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்கள் மீது கடவுள் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அன்பை இனி நீங்கள் புறக்கணித்து தூரம் போய்கொண்டே இருக்கின்றது போதும். என்னதான் நீங்கள் வீரவசனம் பேசினாலும் மரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்து தான் ஆகும். அது எவ்வளோ பெரிய பலசாலினாலும் சரி. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை பைபிள் காட்டித்தா. அதான் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவங்கன்ற கூட்டத்துக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்காது. அவங்க தான் உண்மையான தைரியசாலிகள். இந்த உலகத்தில் தைரியமாக இருப்பாங்க. சாவை கண்டு பயப்பட மாட்டாங்க. அவங்க சாவோடு விளையாட வந்தவங்க அல்ல, சாவை கண்டு பயப்படாதவர்கள். சாவு என்பது மனுஷனுக்கு எப்போ எந்த நிமிஷம் எந்த நேரம் வரும்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது அவங்களுடைய ஆத்மாவை செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின வீடியோக்கெல்லாம் நீங்கள் உங்கள் தலையை செக்யூர் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, உங்கள் சரீரத்துக்கான சில ஆலோசனைகள் கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தோட்டம் போடுகிறது, இல்லை கார் மெயின்டைன் பண்ணுறது, இப்படி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ஆத்மாவை குறித்தான ஒரு கரிசனை உள்ள வீடியோ. உங்கள் ஆத்மா செக்யூர் ஆகணும். சரி, உங்களுக்கு ஹெல்மெட்டே நீங்கள் போடாம விட்டீங்க, இல்லை நீங்கள் எந்த காரியங்களும் பண்ணாமல் விட்டுட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் இது ஆப்ஷன் கிடையாது. உங்கள் ஆத்மா செக்யூர்டாக இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆர் யூ சேவ்டு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஆத்மா செக்யூர்டாக இருக்குதா? நீங்கள் இப்போ செத்தாலும் பரலோகம் போகுன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? பரலோகத்தின் நிழல் உங்கள் மேலே அடிக்குதா? உங்கள் வாழ்க்கையில் பரலோக நிழல் இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் பரலோக நிழல் இருக்குதா? நீங்கள் எத்தனை பக்தி காரியங்கள் பக்தியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பரலோகத்தின் நிழல் இருக்கிறதா? பரலோகத்தின் நிழல் என்ன பிரதர்? அங்கே சமாதானம் சந்தோஷமும் இருக்கணும். சமாதானம் சந்தோஷம் நம்பிக்கையும் இருக்கும். அதான் பரலோகத்தின் நிழல். அங்கே கூக்குரல் இருக்காது, சண்டைகள் இருக்காது, எரிச்சல் இருக்காது, கொலைவெறி இருக்காது, பண ஆசை இருக்காது, பொருளாசை இருக்காது. சந்தோஷம் சமாதானம் நம்பிக்கையும் இருக்கும். அதான் பரலோக நிழல். அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். உங்கள் ஆத்மா செக்யூர் பண்ணுறது எப்படி? உங்கள் ஆத்மா காக்கப்படுவது எப்படி? ஏன்னா இந்த பூமியிலேருந்து நான் போகும்பொழுது நல்லா தெளிவாயிரும். ஏன் மரணத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவாயிரும், தெரிஞ்சிடும் நம்ம எங்கே போக போகிறோம். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க ஏதோ இன்னொரு ஊருக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. நான் போகிறேன், நான் போயிட்டு வரேன், நான் என் ஆண்டவர்கிட்ட போகிறேன், தூதர்கள் எனக்கு காத்திருக்காங்கன்னு. ஆனால் மற்ற ரட்சிக்கப்படாதவர்களோ மரண நேரத்தில் அவங்களுக்கு தெரிந்து விடும் எங்கே போக போகிறோம். அப்போது அவங்களுடைய முகங்கள் மாறிவிடும். பயங்கரமாக புலம்புவாங்க, அழுவாங்க, பல்ல கடிப்பாங்க, கத்துவாங்க, ஐயோ பயமாக இருக்கேன்னு வாங்க. இதெல்லாம் ஏன்? ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்கள். அதனால்தான் இப்போ நீங்கள் என்னதான் பெரிய வீராப்பு பேசினாலும் மரணத்துக்கு முன்னாடி நீங்கள் விளையாட முடியாது. நியாயத்திற்பு அன்னைக்கு நீங்கள் நடுங்கி ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்பினாலும் சரி, நியாயத்திற்பு நாள் நடுங்கி ஆக வேண்டும். தனி ஆளாக போய் நிற்கணும். அந்த நீதிமன்றத்தில் நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலோ, நமக்காக வேண்டி பேசுகிறதுக்கு இன்னொரு எதிர்த்தரப்பில் நமக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு ஒருத்தர் செட் பண்ணி வைக்கவோ எல்லாம் முடியாது. அங்கே நீங்கள் போய் நிற்கணும் தனியாக. சரி, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. இதுதான் உண்மை. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. உங்கள் ஆத்மாவை செக்யூர் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக்யூர் பண்ணுங்கள், எங்ககிட்ட வந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செக்யூர் ஆயிரும். என்ன செக்யூர் ஆயிரும்? பணம் கிடைக்கும் அப்படின்வாங்க. அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். சரி, அதை விடுங்க. சரி, இப்போ உங்கள் ஆத்மா செக்யூர் ஆகிற என்ன பண்ணணும்? உங்கள் ஆத்மா காக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா ரட்சிப்பு என்பது உங்களுடைய சுய சித்தத்தின் அடிப்படையில் உள்ளது. இது யார் மேலும் திணிக்கப்படுகிற ரட்சிப்பு கிடையாது. கடவுள் மனிதனை படைத்தார், மனிதனுக்கு சில ஒழுங்குகளை வைத்தார். ஆனால் மனிதன் அதை கடைபிடிக்கவில்லை, அதை தவறவிட்டான், கீழ்ப்படிதலை விட்டு விட்டான். அதனால பாவம் அவனுக்குள் பிரவேசித்தது. பாவம் அவனுக்குள் பிரவேசித்த சந்ததியாக இன்றைக்கி அந்த பாவத்தினால மனிதன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு இன்னும் எதை விடையும் அந்த பாவம் தான் அவனுக்கு பிடித்திருக்குது. பாவ இச்சைகளும் காம வெறிகளும் குடி வெறிகளும் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் பாவ இச்சைகள், கண்களின் இச்சைகள், இப்படி பல தானே சொல்ல முடியும். பல ஒழுக்கக்கேடுகள் இன்றைக்கி நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் கேட்டிங்கன்னா அதுக்கு அளவே இல்லை. அதில் ஒரு ஒழுக்கக்கேடுகள் உச்சபட்சமாக போயிட்டுருக்குது. சரி, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், நீங்கள் செக்யூர்டான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உண்மையிலே நான் சொல்வேன்,
மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான ஒரு வீரமே. எத்தனையோ பேர் இந்த வேதத்தை தூக்குனவங்களுக்கு மரணம் வந்திருக்குது, எத்தனையோ சூழ்நிலையில் மரணம் வந்திருக்குது, ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கேன்னு சொல்லி அவங்க போயிட்டே இருந்தாங்க முன்னாடி. அவங்க தெரியும் இங்கே இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்னு சொல்லி. இதுன்னு சொல்லப்போனால் இங்கே விட பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு போகிறேன், சிறந்த ஒரு இடம் அந்த சொர்க்கலோகம் என்பது. அங்கே போகணுன்னா அது ரட்சிப்பு வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்க போக முடியாது. அதனால தான் பைபிளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் என்கிற சுசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகளும் பாவங்களும் அருவருப்பும் அசுத்தங்களும் இன்னொரு மனிதனுக்கோ நம்முடைய குடும்பத்தினருக்கோ தெரிய வருமானால் நம்மளை காரி துப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு எல்இடி டிவியில் ஓடுற மாதிரி உங்களுடைய பாவ அந்தரங்கங்கள்லாம் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களை யாராவது மதிப்பாங்கன்னு நினைப்பீங்களா? தூன்னு சொல்லி துப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளியில் நீங்கள் வேஷம் போட்டுட்டு இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், உங்களை உண்டாக்கினவர் இருக்கார் இல்லையா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இந்த அண்ட சராசரங்களையும் காலங்களையும் யுகங்களையும் கிரகங்களெல்லாம் உண்டாக்கினவர் இருக்கார் இல்லையா? அவருக்கு உங்கள் இருதயம் தெரியும், உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்கள் தெரியும், அதில் இருக்கக்கூடிய கேடுகளும் அவருக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ரட்சிப்பை அருளி செய்யணும். இப்படிப்பட்ட மனுஷங்க ரட்சிக்கப்படணுன்றக்காக தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார். அதுதான் நீங்கள் அநேக நேரத்தில் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சிலுவையை பார்த்துருப்பீங்க. சில பில்டிங் மேலே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். சிலர் செயினில் போட்டிருப்பாங்க, சிலர் வாகனங்களில் வச்சுருப்பாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அந்த சிலுவையில் நடந்த சம்பவம் தான் முக்கியம். சிலுவை அடையாளத்தை விட அதில் நடந்த சம்பவம். கடவுள் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தும்படிக்கு அவர் இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்தவரை எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடிக்கலை. அவர் சொல்கிறார், நான் என் ஜீவனை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, அதை திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கும்படியாக கடவுள் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்துகிறார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இப்போ கடவுளுடைய செய்தி என்னன்னா, இந்த சிலுவையின் நடந்த பிராயச்சித்த பலியை, பிராயச்சித்த பரிகாரத்தை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு இலவசம். நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருளுடைய இலவசமாக கிடைக்கும் போது அவங்களுக்கு அருமை தெரியறதில்லை. உதாரணமாக நமக்கு நல்ல சுவாசிக்கிற காற்று இலவசமாக கிடைக்குது, அதுக்குள்ளே வெலை நமக்கு தெரியறதில்லை. நல்ல மழை தண்ணீர் எல்லாம் ஆண்டு நமக்கு கொடுக்குறாரு, அதுக்குள்ளே வெலை நமக்கு தெரியல. இதெல்லாம் இல்லாத இடங்களில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கி நிறைய இடங்களில் நல்லா சுவாசிக்கிறதுக்கு கிளப் வச்சுருக்கிறாங்க. அந்த கிளப்பில் போய் 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தால் நல்ல சுத்தமான வாயு, நல்ல சுத்தமான காற்று, அவங்க பியூரிஃபைடு ஏர் கொடுப்பாங்க. அதை நம்ம சுவாசிச்சுட்டு வரலாம். இப்போ இப்படி நிறைய இடங்கள் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீட்லேயும் முந்தி ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இப்படிலாம் இருந்த மாதிரி இப்போ எல்லா வீடுகளும் ஏர் பியூரிஃபையர் வந்துருச்சு. நல்ல கவனிச்சு. சரி, அப்போ அதுக்குள்ளே விலை தெரியல. கடவுள் நம்ம கொடுத்துருக்க சரீரத்திற்கான விலை நமக்கு தெரியல. நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு படைப்புக்கு அவர் ஒவ்வொன்றையும் நமக்கு சிருஷ்டித்து கொடுத்துருக்கிற விலை தெரியல. சரி, அதேமாதிரி இந்த இலவசமாக கொடுக்குற இந்த கிருபையின் ரட்சிப்பு, இதனுடைய விலையும் நமக்கு தெரியல. இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நீங்கள் வாங்க முடியாது. இது ஒரு விலை கொடுத்தா வாங்கணுன்னு இருந்தால் நீங்கள் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இலவசமாக கடவுள் கொடுக்குறார். எபேசியன்ற புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுனா பரிசு. கிருபையினாலே, இதுதான் பெரிய விஷயம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ உங்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்குது. உங்களுடைய விசுவாசம், கடவுளுடைய கிருபை, இது ரெண்டும் சேர்ந்து இலவசமாக ரட்சிப்பைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே எளிமையான கடவுளுடைய வழி அப்படிதான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார்னு அநேக அந்த நாட்களில் மார்க்கவாதிகளுக்கு தெரிந்திருந்தது, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருந்தது இஸ்ரேல் தேசத்தில். ஆனால் மேசியா பிறப்பார்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அநேக தீர்க்கர்கள் எழும்பி மேசியா பிறப்பார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இருந்துமே அவர் பிறந்த பொழுது அவரை அறிந்து கொள்ள அவங்களால முடியல. அது ஒரு ஏழ்மை குடும்பத்தில் போய் சாதாரண ஒரு தகப்பன் தாயோட வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து பிறந்தார்னு பைபிள் சொல்லுது. இது நம்மளால் விளங்கி கொள்ள முடியல. அவரை கிடத்துறது கூட ஒரு இடம் இல்லை.
அவரை முன்னணியில் கிடத்தியிருந்தாங்கன்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவர் எளிமையாக வந்து நிற்கிறார். அவர் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவருடைய வாழ்க்கை, வார்த்தை, செயல்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அனைத்தும் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை அங்கே இருந்த அநேகரால் கண்டுகொள்ள முடிந்தது. அநேகரால் கண்டுகொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா மத வெறி தலைக்கு ஏறி இருந்ததுனால அவங்களால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அதை அறிந்து கொள்ள முடியல. ஆனால் அவரும் அதே சமயம் மனுஷருடைய பாவங்களுக்கு பிராயச்சித்த பலியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே வந்தார். தன்னை தேவகுமாரன் வெளிப்படுத்தி காண்பிக்க, நிரூபிக்க அவர் வரவில்லை. நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை கடவுள்னு சொல்லியிருக்கிறார். அவர் தன்னை கடவுள்னு வெளிப்படுத்துறதுக்காக இந்த தடவை வரவே இல்லை. அவர் வந்தது ரத்தம் சிந்தறதுக்காக. நான் தான் கடவுள்னு அவர் பல இடத்துல சொல்லியிருந்தாருன்னா அவரை சிலுவையில் அடிக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவருடைய வாழ்க்கை, இவருடைய நடக்கைகள், இவருடைய போதனைகள், இவருடைய அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி திரு கேட்ப, நீ கடவுள் குமாரன், நீ கடவுளா அப்படின்னா அவர் அமைதியாக இருந்துருவார். ஏன்னா அவர் வந்தது சிலுவையில் ரத்தம் சிந்துறதுக்கு. அந்த நேரத்தில் அதனால் அவர் வந்து தன்னை கடவுள்னு காட்டி கொடுக்குறதுக்கும், தான் கடவுள் என்பதை மனுஷங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கும் வரல. மனுஷங்க தடவி திரியிறாங்க, கடவுளை தெரியாமல் திரியிற மனுஷங்களுக்கு கடவுளுடைய வழிகளை காட்டி கொடுக்குறதுக்காக வந்தார். அவரே சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்றார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், நானே ஐயாம் அப்படின்றார். சரி, இப்படி கடவுள் பூமிக்கு வந்தார், நமக்கான பிராயச்சித்த பலியை செலுத்துறதுக்காக வந்தார். அவரை சிலுவையில் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை எல்லாம் சேர்ந்து ராஜாவா மாத்திரக்கு ஐடியா போடுவாங்க. இவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு, இவ்வளவு நல்ல காரியம் செய்கிறாரு, இவரை நம்ம ராஜாவாக்கிட்டா என்னன்னு அவர் அந்த இடத்துல மறைஞ்சே போயிடுவார். அநேக இடங்களில் சிலுவைக்கு போயிடுறது தடையாயிடக்கூடாதுன்றனால நிறைய பேர் சொல்லுவார், அற்புதங்களை செய்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதை பற்றி யார்ட்டையும் பேசாதீங்கன்னார். இந்த அற்புதத்தை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னார். சிலுவையில் தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள், இப்போ போய் சொல்லுங்கன்றார். போய் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்க, 4 திசைக்கும் போய் சொல்லுங்கன்றார். இஸ்ரேல்ன்ற தேசம் உலகத்தின் நடு மையத்தில் இருக்குது, 4 திசைக்கு அனுப்புறார், போய் சொல்லுங்க. சரி, இப்போ பிராயச்சித்த பலியா இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் வாசிக்கிறோம். இது உங்களுடையது அல்ல, தேவனுடைய ஈவு. இந்த ஈவை தேவன் நமக்கு தரலாட்டா, இந்த பரிசு தேவன் நமக்கு தரலனா நம்ம வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இவ்வளவு வெளியேறப்பட்ட பரிசை உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டு நாம் ஓடுகிறது தான் பயங்கரமான கஷ்டம். இந்த ஓட்டத்தில் நாம் எதையுமே அடைய போவதில்லை. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரும் கவலையும் உபத்திரமும் வியாகுலும் பாடும் தான். ஆனால் கடவுளுடைய அன்பை கொஞ்சம் கண்டுபிடித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சமாதானமாக மாறிடும். கடவுளுடைய அன்பை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அன்பு கூர்ந்தார் தெரியுமா? அவர் எந்த மதத்தை ஸ்தாபிக்க வரல. மனுஷன் பல மதங்களை உண்டாக்கி, பல மதங்களினாலே அவன் சோரம் போய் கொண்டிருந்தான். பல மதங்களை உண்டாக்கி அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறானேன்னு சொல்லி அவர் வழியை காட்டும்படி வந்தார். பிராயச்சித்த பலியை செய்தார். இப்போ நீங்கள் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ நிவர்த்தி கிடையாது. ஆடு, வெள்ளாட்டு கெடா இவைகளின் ரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பு கிடையாது. ஏன்னா எல்லாவற்றை விட சிறந்த ரத்தம் மாசற்ற கடவுளுடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் உங்களுக்காக 2000 வருஷங்கள் முன்பாக சிந்தப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, எந்த பிராயச்சித்த பலிக்காக எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், எங்கேயும் நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம், நடக்க வேண்டாம், ஓட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கான பிராயச்சித்தத்தை நீங்கள் 2000 வருஷங்கள் முன்பாக சிலுவையில் செய்து முடித்தீங்க, என் பாவங்களுக்காக நீங்கள் மரித்தீங்க, என் பாவங்களுக்காக நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்க, என்னை உயிர்ப்பிக்கும்படி, என்னை வாழ வைக்கும்படி நீங்கள் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க விசுவாசித்து நீங்கள் இந்த இடத்துல ரட்சிப்பை பெற முடியும். ரோமரில் 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படியா? நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய நிலைமையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய அந்தரங்கங்கள் எல்லாம் LED டிவியில் போட்டு காட்டினா எல்லாரும் நம்மளை காரி துப்புவாங்க. அப்பேற்பட்ட பொல்லாத சிந்தனை கொண்ட, நித்தமும் பொல்லாத எண்ணமுடைய மனிதர்களாகிய நமக்கு பரிசுத்த வாழ்க்கை தர வேண்டும், பரலோக வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதனால தான் தேவனுடைய அன்புன்னு பைபிள் சொல்லுது. அது தேவ அன்பு. ஏன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதே 1 தீமோத்தேயு புஸ்தகம் உண்டு, அதில் 2வது அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் என்னதான் பெரிய நாட்டங்களை செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தில் உங்களை எதிலெல்லாம் மக்கள் சிறந்த ஆள், பரவாயில்ல சாதிச்சிட்டாருன்னு சொன்னாலும் சரி, உங்களை ஆத்துமா ரட்சிக்கப்படலன்னா உங்கள் நிலைமை ஐயோ. இந்த மரணத்துக்கு அப்புறமா உள்ள வாழ்க்கை தான் நிஜம்.
இப்போ நமக்கு ஷாப்பிங் மால், சோஷியல் மீடியா, இப்படி எதோ நம்மளை சுற்றி இருக்குது. எல்லாமே தெரியுது. பசங்கள்கிட்ட கேட்டால் அந்த பைக் தெரியுது, இந்த கார் விலை தெரியுது, 4x4 வீல் இது அந்த ஹார்ஸ் பவர் இத்தனை இதெல்லாம் தெரியும். பெண்கள்கிட்ட கேட்டால் இன்னும் அவங்களுக்கு பல ட்ரெஸ்ஸை பற்றி, பல மேக்கப் கம்பெனி, இது எல்லாமே தெரியும். நீ உலகத்திலே பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுறது இதெல்லாம் தான். சரி, இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஆத்மா ரட்சிப்பை பற்றி தெரியாமல் இருந்தால் அதை மாதிரி ஒரு பரிதாபம் ஒன்றுமே இல்லை. கடைசியில் மரணத்துக்கு அப்புறமாக நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ அந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது இதுவே ரட்சணி நாள், இன்றே ரட்சணி நாள் பைபிள் சொல்லுது. மரித்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நரகத்திற்கு பல வழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல வழிகள் எங்கே போய் சேர்க்குது? நம்ம நரகத்தில். ஆனால் நரகத்திலேருந்து வெளி வருவதற்கு மனிதனுக்கு முடியாது, வெளிவர முடியாது. அந்த நரகத்தில் தள்ளப்பட்டவர்கள் அடுத்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதோட முடியுது. சரி, ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பல வழிகள் கிடையாது, ஒரே வழி தான். அந்த வழி யாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பரலோகத்துக்கு ஒரே வழி. அந்த வழியை நீங்கள் நானும் கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் கிறிஸ்தவர்களின் கடவுள்னு சொல்லி எளிதாக தள்ளிவிட்டோன்னா ரொம்ப நஷ்டம் நமக்கு தான். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்களை என்னை நேசிக்கிறார், உங்களை உண்மையாக நேசிக்கிறார். உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பூமியில் இருந்து கடவுளுடைய அன்பை அறிந்தவர்களாக பரலோகத்துக்கு வந்து சேரணுன்ற அவருடைய அனாதி திட்டம், அலாதி பிரியம். 23 ரோமர் 3வது அதிகாரம் 23 நல்லா கவனிங்க இந்த வசனங்களை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம். நமக்கு விருப்பமானபடி மார்க்கங்களை ஏற்படுத்தி வைத்தோம். நம்முடைய பரிசுத்தத்துக்கு எந்த மாற்றங்களும் வராத, பரிசுத்தத்தில் நம்மளை கொண்டு வராத அநேக மார்க்கங்கள் அநேகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பு இலவசமாய் கிடைக்கப்படும். இதுக்கு நீங்கள் விலை கொடுக்க சொன்னால் உங்களால் விலை கொடுக்க முடியாது. எந்த நற்கிரிகள் நீங்கள் செஞ்சாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றே விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடத்த முழங்கால் பண்ணிட்டு விசுவாசத்தோடு ஆண்ட இடத்துல கேளுங்க. இப்போது இலவசமாய் கிடைக்கிறது. அடுத்து இன்னும் போட்டிருக்குது 22ஆம் வசனத்தில் ரொம்ப முக்கியமானது. அதே ரோமர் 3:22 இப்படி இருக்க பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால பலிக்கும் தேவநீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்கள் மேலே தேவ நீதி வந்து பலிக்கிறது. சிலர் சொல்லுவோம், அவன் வாயை வச்சான் அது பலிச்சிருச்சு, அவன் கண்ணு போட்டுட்டான் அப்படியே பலிச்சிருச்சு, அதனால இப்படி கேடா முடிஞ்சிருச்சுன்னெலாம் நிறைய சொல்லுவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தினால தேவ நீதி உங்கள் மேலே வந்து பலிக்கிறது. இப்போ நீங்கள் தேவ நீதி உங்கள் மேலே வந்து பலிக்கிறதுனால நீங்கள் நீதிமான். அவர் பார்வையில் நீங்கள் நீதிமான். எப்படி? விசுவாசத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, விசுவாசத்தினால எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது நீங்கள் பாவி, நான் ஒரு பாவி அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்துல பாவம் இருக்குது. முதல்ல கடவுள்கிட்ட சென்று நீங்கள் செய்ய வேண்டியதே பாவ அறிக்கை. கடவுளுக்கு விரோதமாக என்னென்ன பாவம் செய்தோம் என்னென்னு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இந்த பைபிளை படிங்க. படிக்க தெரியும் எதெல்லாம் பாவம். நம்ம ரொம்ப சரின்னு இப்போ நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பயங்கரமான பாவம். நான் நற்கிரிகளை செய்கிறதுனால ஆண்டருக்கு பிரியமாலாம் மாற முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தினால போய் ஆண்டர்கிட்ட போய், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, நான் ஒரு பாவி, எனக்காக என் பிராய்ச்சித்த பலியாக எனக்கு பரிகாரம் உண்டாக்கும்படியாக நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்க, உங்கள் பரிசுத்த ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்க. உலகத்தில் வெளியேற பெற்றது இயேசுவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இன்றைக்கும் மாறாதது. அந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. வெள்ளாட்டு கடா, கோழி கடா இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இன்றைக்கும் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. ரத்தத்தினால கழுவப்படும்படி கேளுங்க. அடுத்தபடியாக நீங்கள் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வாங்க. அவர் அழையா விருந்தாளி கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறையா காரியங்கள் எல்லாம் என்ன தான் பேசினாலும் சரி, நமக்கு சில சுய கௌரவங்கள்லாம் நம்ம பார்ப்போம். என்னை அவங்க மதிக்கலை, என்னை அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடலை, என்னை அவங்க முறைப்படி கூப்பிடலை, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் வரும். ஆனால் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க மதித்தாலும் பிரயோஜனம் இல்லை, மதிக்காட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நமக்கு தேவை ஒருத்தர் இருக்கிறார். நம்மை படைத்த கடவுள் நம்முடைய இருதயத்துக்குள் வர வாசம், நம்முடைய இருதய சிங்காசனத்தில் வீற்றிருக்க விரும்புகிறார். அவர் உங்கள் இருதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும்னா நீங்கள் அவரை அழைத்தால் மட்டுமே அவர் வருவார். நீங்கள் கதவை தரேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு தரேன், நீங்கள் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லும்போது அவர் அப்பொழுது உங்கள் இருதயத்தை நிரப்புவார். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை நிரப்பும் போது மட்டும்தான் உங்கள் வெறுமை மாறும், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறும், உங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமை மாறும், உங்களுக்கு மரணத்தை குறித்துதான பயம் போய்விடும். நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான். ஆனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக சாகிறத பார்த்து கடைசியில் அவனுக்கு புத்தியே கெட்டு போச்சு.
இன்னும் சில சரித்திரத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணம் தான் அவன் கடைசியில் பைத்தியமாக மாறிட்டான். பைத்தியமாக மாறினான். ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக சாகுறாங்களே, அது எப்படி? அவங்க தான் உண்மையான வீரர்கள் ஐயா. மரணத்தின் நேரத்தில் தைரியமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான வீரர்கள். சும்மா வாயில் எங்களுக்கு மரணத்துக்கு கொண்டு பயம் இல்லை, எங்களுக்கு சாவுன்னா எங்களுக்கு ஓடி போயிடும், ரிஸ்க் இதெல்லாம் வாய்க்கு தான் அவங்க வாழ்க்கைக்கு ஆகாது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், உங்கள் உள்ளத்தில் ஒரு நிரப்பப்படும். இப்போது உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது. அந்த வெறுமைக்காக வேண்டியதான் நீங்கள் பல பிரயாசம் எடுத்து பார்க்குறீங்க. என்ன எடுத்தாலும் சரி, அந்த வெறுமை இருந்துகிட்டே தான். ஏன்னா அது கடவுளின் சிங்காசனத்தில் கடவுள் மட்டும்தான் வரணும். இப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய மதியினத்தினால, நம்முடைய முட்டாள்தனத்தினால பிசாசுகள் அந்த இடத்துல ஆக்கிரமித்து நம்மளை பாதித்து கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்துறதோடு மாத்திரம் அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், எவ்வளோ செலவழிக்கணும், ஒன்றும் இல்லை. உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருந்தீங்களாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த வீடியோ எந்த இடத்துல, எந்த காட்டில் இருந்து கேட்டிங்கனாலும் சரி, வீட்டிலேருந்து கேட்டாலும் சரி, ரோட்லேருந்து கேட்டாலும் சரி, இப்போமே நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, பாவியான் என்மேல் கிருபையாயிருன்னு சொல்லுங்கள். பைபிள் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இலவசமாய் கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இப்போ அந்த நீதி நம்ம மேல் பலிக்கட்டும்னு சொல்லி, ஆண்டவரே உங்கள் நீதி என் மேல் பலிக்கட்டும், நான் நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த பூமியில் வாழணும். நீதிமான்களுக்காகத்தான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்ட பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடம் தான் நரகம். அங்கே நீங்கள் நானும் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் கடவுள் சிலுவையில் தன்னை தானே தியாக பலியாக செலுத்தினார். இந்த வீடியோ பார்க்குறவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாட்டும். உங்கள் ஆத்மாவை செக்யூர் பண்ணுங்கள், உங்கள் ஆத்மா காக்கப்படட்டும். உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருங்க. இந்த ஆத்மா வெளியேற பெற்றது. இப்போ நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் போய் பயத்தோடு நிற்க வேண்டாம். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நல்ல பிரதிபலன் கொடுக்குற நாளாக மாறும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு மகிமையான நாள். ஏன்னா அந்த நியாயத்தீர்ப்பை 2 விதத்தில் பிரிக்கலாம். முதலாவது பகுதி பிரதிபலன் பெற்றுக்கொள்கிறவர்கள் போய் நின்று அவங்க பெற்றுக்கொள்கிற பிரதிபலனுக்கான நியாயத்தீர்ப்பு. 2வது பகுதி என்பது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. அதில் ஆக்கினைக்கான கூட்டம் போய் நிற்கும். நீங்கள் முதலாம் நியாயத்தீர்ப்பில் நிற்க போகிறீங்களா, 2ஆம் நியாயத்தீர்ப்பில் நிற்க போகிறீங்களா, இது உங்கள் கைகளில் இருக்குது. முதலாம் நியாயத்தீர்ப்பில் ரிவார்டு, 2ஆம் நியாயத்தீர்ப்பில் பனிஷ்மெண்ட். ரிவார்டுக்கு நீங்கள் போக போகிறீங்களா இல்லை பனிஷ்மெண்ட்டுக்கு போக போகிறீங்களா, அது உங்களுடைய சுய சித்தத்தில் கடவுள் என்றைக்குமே தலையிட மாட்டார். அது உங்களை சார்ந்தது, உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் கடவுள் இன்றைக்கும் பல விதங்கள் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா வைக்கலை. நீங்கள்ன்றது உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாடகை வீடு தான், ஒரு நாள் காலி பண்ணி போய்த்தான் ஆகணும். ஆனால் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, பரலோகமா நரகமா, சொர்க்கலோகமா நரகலோகமா. நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வீடியோக்களெல்லாம் கடவுள் வெளியிட வைக்கிறார். கடவுளின் அன்பை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பைபிள் சொல்லுது. அந்த விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவாராக. ஆமென்.